வணக்கம். கடவுள் அருள் டிவி சேனல் நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோலஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரருக்கு 2026 ஜூன் மாதம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு பெயர்ச்சியாக இருக்க போகுதுன்னு பார்க்க போறோம். கடந்த ஒரு வருடமாக குரு அஸ்தமத்தில் போய் 8ஆம் இடத்துல போய் குருவினால எந்த ஒரு பிரயோஜனமும் அடையாத விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ 9ஆம் இடத்துக்கு போய் ராசியை பார்ப்பது அற்புதம். ஸோ பல விஷயங்கள் நிலுவையிலேயே இருந்து பல விஷயங்கள் எதுவுமே நடக்காமல் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி அமைப்பு போய்கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம்லேருந்து அடுத்த 13 மாதங்கள் வரக்கூடிய அந்த குருவின் சஞ்சாரம் கடகத்தில் உச்சம் பெற்று 9ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ 9ஆம் இடத்துல குரு வருவதே பெரிய விஷயம். அருமையான ஒரு அமைப்பாக ராசியை பார்த்து நல்ல விஷயங்களை கொடுக்கிறார். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் பார்க்க போகிறோம். எதுவுமே மூட நம்பிக்கையில் போகாமல், பரிகாரங்கள் அது மாதிரி பார்க்காமல், மிகைப்படுத்தாமல் பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரு 9ஆம் இடத்துல ராசியை பார்ப்பது மன மகிழ்ச்சியை கொடுக்குது. இதுவரை துயரமாக, இதுவரை எதுவுமே நடக்கலை அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ டக்குன்னு சிலதெல்லாம் நடந்து மன மாற்றங்களை கொடுக்குது. இப்போ ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், நடந்தாதான் நமக்கு சந்தோஷமே ஒழிய நடக்கலைன்னா அதே பாடுதான். ஆனால் அது நடக்கிறப்ப தான் நம்ம அந்த பிரச்சனையை விட்டு அடுத்ததுக்கு நம்ம வருவோம். ஸோ அது மாதிரி சில விஷயங்கள் மூமெண்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த 2026 ஜூன் மாதம் கண்டிப்பாக உண்டு. நல்ல பலாபலன்கள் நிறைந்த ஒரு அமைப்புகள் கட்டாயம் உண்டு. ஸோ இதனால் நீங்கள் பாருங்கள், இதுவரை மாணவர்களாக இருந்தாலும் சரி, தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, இளம் வயதினராக இருந்தாலும் சரி, சில பிரச்சனையினால் சில விஷயங்கள் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லை, எதுவுமே கொஞ்சம் நம்மளால் முழுசாக வெற்றி அடைய முடியலை அப்படின்ட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்துல இருந்தாலும் குருவின் பார்வை அது கொஞ்சம் வளப்படுத்தி திரிட்பலம் கொடுத்து ராகு 4 இருந்து 10ஆம் இடத்துல கேது இருந்தாலும் தொழில் ரீதியாக, வேலை ரீதியாக பிரச்சனைகள் கொடுத்தாலும் இதில் சில பெனிஃபிட்ஸ் கொடுக்குற மாதிரி சில மனம் அமைதி பெற்று மனம் மகிழ்ச்சி பெறக்கூடிய சில வாழ்க்கை மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு கட்டாயம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூன் மாதத்துக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் ஆஃப் 2026, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் 2027 கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, பிஸ்னஸில் ஒரு மாதிரி மந்த நிலையாக இருக்கிறவங்களுக்கு நல்ல கொஞ்சம் ப்ரோக்ரஸ் கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறது, குழந்தைகள் பேர் எதிர்பார்க்குறவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கிறது, அப்பா பையன் விஷயத்தில் இன்னுமே சுபிக்ஷம், இன்னுமே உறவுகள் புதுப்பிக்கிறது, நல்லா பேச்சப் ஆகிறது, குடும்பத்தில் மனமகிழ்ச்சி வருவது, குழந்தைகள்னால் நற்செய்தி அடைவது, யோகமாக ஃபீல் பண்ணுறது, யூ ஃபீல் லக்கி அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் டக்குன்னு சிலதெல்லாம் எனக்கு எதிர்பார்க்காம நடந்துருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய 12 வருஷத்துக்கு ஒரு தடவை விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடங்கிற பாகிஸ்தானத்துக்கு உச்ச குருவாக வருகிறார். அது இப்போ நடக்குது. ஸோ இது மாதிரி கடந்த 3-4 வருஷமாக நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ஒரே இதுவாக நம்ம தீர்த்துக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அதே சமயத்தில் இந்த ஆண்டின் கடைசி பகுதியில் பார்த்தீங்கன்னா நவம்பர், டிசம்பர், ஜனவரி 2027 10ஆம் இடத்துக்கு குரு தொழில் மேன்மை, தொழில் முன்னேற்றத்தை, வேலையில் நல்ல ஒரு ஸ்திரத்தன்மை அது மாதிரிலாம் கொடுக்குறார். ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி நல்ல யோகமான ஒரு குரு பயிற்சியாக இதுவரை கடந்த ஒரு வருடமாக பல பிரச்சனைகள், பண விஷயத்தையாக இருக்கட்டும், வரவேண்டிய பணமாக இருக்கட்டும், தொழில் ரீதியான அமைப்பாக இருக்கட்டும், வேலை மாற்றமாக இருக்கட்டும், குடும்பத்தில் நிம்மதி இல்லாத அமைப்பாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக உச்சகுரு பார்க்குறார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், மனமாற்றம் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல இது கொடுக்குறார். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் என்ன பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் பிறந்தீங்க வைத்து திருக்கணித பஞ்சாங்கம் பிரகாரம் நம்மளுடைய ஜாதகத்தை போட்டு நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, நீங்கள் விருச்சிக ராசியில் கேட்ட நட்சத்திரமா, அனுஷமா, விஷாக நட்சத்திரமாங்கிறதெல்லாம் பார்த்து இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்திகள் உங்கள் லக்னத்துக்கு எவ்வளோ ஒரு நல்ல தசாபுக்திகளாக போய் கொண்டு இருக்கிறது, ராஜயோக தசைகளாக போகிறதா, சுமாரான தசைகள் போகுதா, எப்போ அடுத்த நல்ல புக்திகள் வருகிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் எப்படி, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படிங்கிற விஷயங்களமாக துல்லியமாக நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம அமைத்து கொள்வேயானால் வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து நம்மளுடைய கர்மா என்ன அப்படிங்கிறது தெரிந்து நம்மளுடைய பிராப்தங்கள் என்ன, நம்மளுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறிந்து கொண்டேனால்
தேவையில்லாத ஒரு முயற்சி, தப்பான ஒரு டைமில் போய் ஒரு தவறான ஒரு வேலையை செய்து அதுக்காக பயனுகிற பலனை வாங்கி கட்டி வாழ்க்கையில் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் பின்னோக்கி போய் நம்ம வந்து கஷ்டப்படுறோம். இப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஸ்லோவாக போகிறது கூட பிரச்சனை இல்லை, வேகமாக போய் தவறான முடிவுகளை எடுத்து 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 நம்ம வந்து வாழ்க்கையில் தேக்க நிலையாக வாழக்கூடிய அமைப்பு நிறையா தொழிலதிபர்களுக்கு, வேலை செய்பவர்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு வருது. இதில் என்னென்னா நம்மளுடைய பிராப்தமான படிப்பு என்ன, பிராப்தமான வேலை என்ன, பிராப்தமான துறை என்ன, எந்த மாதிரி துறை நமக்கு ஒத்துக்கும், எது நமக்கு லக்கியாக இருக்குது, எந்த மாதிரி விஷயத்தில் போனால் நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டா, வெளிநாடா, அதே மாதிரி உள்நாடா, எது மாதிரி விஷயங்கள் வேலைன்னு எடுத்துட்டோம்னா கார்ப்பரேட் ப்ரைவேட் செக்டாரா, அரசு உத்தியோகங்களா, வெளிநாடு வேலையா, எது மாதிரி இது நமக்கு ஜாதகத்தில் இருக்குதுங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான முறையில் நம்ம பார்த்து எதையும் மிகைப்படுத்தாமல் பரிகாரங்கள் அது மாதிரி மூட நம்பிக்கையில் போகாமல் ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தில் ஒரு டிகிரியில் இருக்கும் பொழுது எது மாதிரி தாக்கத்தை கொடுக்குறாருங்கிற இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான அறிவியல் சார்ந்த சாஸ்திரத்தை பார்த்து நம்மளுடைய கர்மாவை நாமளே அறிந்து, நம்மளுடைய டைம்லைன்ஸை நாமளே அறிந்து, எப்படி ஒரு கூகுள் மேப் வந்து ஒருத்தங்க ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் கொடுக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கைடன்ஸ், தேவையான இப்பெல்லாம் நீங்கள் தான் போய் அந்த வாழ்க்கையில் வந்து நீங்கள் செஞ்சு அதில் சாதிக்கணுமே ஒழிய ஜோதிடம் என்ன கொடுக்குன்னா நமக்கு என்ன நேரத்தில் செய்யலாம், எது மாதிரி விஷயத்தில் நம்ம செய்யலாம், எது நமக்கு பிராப்தமாக இருக்குது, எது நமக்கு தோஷமாக இருக்குது, அது நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு மேட்ச் ஆகும். எது உங்களுக்கு நல்லது நடக்குது, எந்த டைரெக்ஷனில் போனால் ஈஸியாக விஷயங்கள் நடக்குது, எது டைரெக்ஷனில் போனால் நமக்கு நம்ம பிரச்சனையாக இருக்குது, நம்ம கர்மா எப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வேலை, தொழில், துறை, அது மாதிரியான விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுத்து அந்தந்த நேரத்தில் அது செய்து நம்மளுடைய யோகமான துறையில் போய் யோகமான டைமில் நம்ம வந்து செய்யும் பொழுது தேவையற்ற பண விரயங்கள், தேவையற்ற சமய விரயங்கள் இதெல்லாம் தவிர்த்து ஈஸியாக ஜெயிக்கலாம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.